வணக்கம் ரசிக மகா ஜனங்களே. தெனாலிராமன் படத்துக்கு கல்கி எழுதிய விமர்சனத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். புது வெள்ளம் பழைய வெள்ளத்தை கொண்டு போய் விடுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக இப்பொழுது புது வெள்ளம் பழைய வெள்ளத்தை கொண்டு வர ஆரம்பித்துள்ளது. சென்னை மூர் மார்க்கெட்டில் இருக்கும் பழைய சாமான்களுக்கெல்லாம் ஒரு சமயத்தில் நல்ல காலம் ஏற்படுகிற மாதிரி பழைய காலத்து கதைகளுக்கெல்லாம் இப்போது மவுசு ஏற்பட்டு வருகிறது. பலமுறை பல நாடக மேடைகளிலும் சினிமா படங்களிலும் தோன்றி அழுத்து போன பழைய கதைகள் எல்லாம் புனருத்தாரணம் செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் தலைகாட்டும் காலம் இது. ஆனால் இந்த பழங்கதை படங்களை பார்ப்பதில் ஒரு சௌகரியம் இருக்கின்றது. கதை எப்படி முடியுமோ, என்ன சம்பவங்கள் வருமோ என்று படம் பார்ப்பவர்கள் மனதை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது. முன்பே தெரிந்த கதையாதலால் முடிவை வெள்ளித்திரையில் கண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அது பெரிய சௌகரியம் இல்லையா? இதை மனதில் வைத்துக்கொண்டு சில படங்களை பார்க்க வேண்டும். விக்ரம் புரொடக்ஷன் தயாரித்த பழைய கதையான தெனாலிராமன் படத்தில் வி நாகையா, என்.டி. ராமாராவ், சிவாஜி கணேசன், பானுமதி முதலிய பழைய நடிகர்கள் நடித்திருப்பதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. திரைக்கதை அமைப்பில் புரட்சிகரமான எத்தனை மாறுதல்களை புகுத்தினாலும் தெனாலிராமனையோ நெடுங்காலமாக நம் நாட்டில் பிரசித்தி பெற்று வந்திருக்கும் அவனது விகட கவிகளையோ அடியோடு மாற்றிவிட முடியாது என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். அன்னை பராசக்தியின் அருட்பிரசாதத்தினால் ஏழை கவிஞனான தெனாலிராமன் சாதுரியமாகவும் மாதுரியமாகவும் கவிதைகள் இயற்றும் சக்தியை பெற்று விடுகிறான். மேற்படி கவிதா சக்தியின் காரணமாக அவன் கனவிலும் எதிர்பாராத விஜய நகர சாம்ராஜ்யத்தின் அதிபரான கிருஷ்ண தேவராயரின் ஆஸ்தான கவிஞர்களில் ஒருவனாக நியமிக்கப்படுகிறான். பல கவிஞர்களின் நாடியை பிடித்து பார்த்து வெற்றி பெறுகிறான். விஜய நகர சாம்ராஜ்யத்தின் முதல் அமைச்சரும் அறிவின் சிகரமுமான அப்பாஜியின் உற்ற துணைவனாகிறான். அரசரின் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் பாத்திரம் ஆகிறான். அவன் மேலும் மேலும் புகழ் பெற்று விளங்க பொறாமைக்காரர்களின் நாச வேலைகள் பெரிதும் உதவி புரிகின்றன. சதித்திட்டம் ஒவ்வொன்றிலும் மகப்பட்டு கொள்ளாமல் தப்பி தன் நுண்ணிய அறிவின் திறத்தால் டில்லி பாதுஷாவின் பலம் பொருந்திய யானை படையையே தடுத்து திருப்பி அனுப்பி விஜய நகர சாம்ராஜ்யத்துக்கு வெற்றியை தேடி தருகிறான். சிவாஜி கணேசன் தெனாலிராமன் பாகத்தை ஏற்று நடிக்கிறார் என்று அறிந்ததும் எனக்கு வியப்பும் சந்தேகமும் ஒருங்கே தோன்றின. படத்தை பார்த்ததும் வியப்பு மிகுந்து விட்டது, சந்தேகம் மறைந்து விட்டது. அந்த பாத்திரத்துக்கு ஏற்றவர் அவர்தான் என்ற அபிப்பிராயமும் ஏற்பட்டது. மீசை இல்லாமலேயே அவர் நடிப்பு நன்கு சோபித்திருக்கின்றது. சொந்த குரலில் பாடாமலே அவர் நல்ல பெயரை தட்டி கொண்டு போய்விடுகிறார். எந்த பாத்திரத்தையும் தம் சொந்த பாத்திரமாக ஏற்று திறமையோடு நடிக்க முடியும் என்பதை சிவாஜி கணேசன் இந்த படத்தில் திறமையுடன் நன்கு நிரூபித்திருக்கிறார். அப்பாஜியாக நடிக்கும் நாகையாவின் நடிப்பில் அப்பளுக்கு சொல்ல முடியாது. பிரதம மந்திரியின் பாகத்தில் சோபித்த அவரது நடிப்பு பிச்சைக்காரன் பாகத்திலும் பிரமாதமாக சோபித்துள்ளது. என்.டி. ராமாராவுக்கு இந்த படத்தில் அதிகம் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆடாமல் அசையாமல் அரச பீடத்தில் இருந்து ஆட்சி புரிவதற்கு அலட்டிக் கொள்வானேன்? வெளிநாட்டிலிருந்து வந்த நாட்டியக்காரியின் எழிலில் மதிமயங்கிவிட்ட கிருஷ்ணதேவராயின் நிதானம் பாராட்டப்பட வேண்டியதுதான். அப்பொழுது அவர் புரிந்த காதலில் கூட நிதானம் தலை தூக்கி நின்றது. ஸ்ரீமதி பானுமதி ஒரு சிறந்த நடிகை என்பதில் சந்தேகமில்லை. என்றாலும் அவர் ஏற்று நடிக்கும் பாத்திரமோ பருவ துடிப்பில் நிற்கும் ஒரு பெண்ணின் வேஷம். இந்த முறையில் மேக்கப் இன்னும் வெற்றிகரமாக அமைந்திருக்க வேண்டும் என்பதே எனது கருத்து. வசனங்கள் கவிதை மாதிரி எதுகை மோனையுடன் அமைந்திருந்தாலும் முரட்டுத்தனமாக இல்லை. தெனாலிராமனின் புத்தி சாதுரியம் படம் பார்க்க பெரிதும் உதவியாய் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த படம் மகிழ்ச்சியூட்டும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டு உல்லாசமான போக்கில் அமைந்துள்ளது. படத்தயாரிப்பாளர்கள் ஆபாசம் என்று எடுத்துள்ளதை பாராட்டுகிறோம். இவ்வாறு கல்கி இதழ் தெனாலிராமன் படத்துக்கு விமர்சனம் எழுதி இருந்தது.